சிஎஸ்கே மேல வச்ச நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. இந்த தடவை எப்படியாவது சிஎஸ்கே டைட்டில வின் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஷர்துல் தாக்கூர் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நினைச்சோம் இந்த தடவை ஐபிஎல் மினி ஏலத்துல எப்படியாவது சிஎஸ்கே ஷர்துல் தாக்கூரை தட்டி தூக்குவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி வெறும் 4 கோடிக்கு ஷர்துல் தாக்கூரை எடுத்தாங்க. இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. பரவாயில்லப்பா, தாக்கூர் மற்ற டீமுக்கு போனாதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, ஆனா தோனியோட கைடன்ஸுக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸே வேற லெவல்ல இருக்க போகுது. தாக்கூர் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல தான் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 2019 காலகட்டத்துல சிஎஸ்கேல இருந்துகிட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அப்படி இருந்தும் சிஎஸ்கே எனக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. இதே 2021ல சிஎஸ்கே டைட்டில் வின் பண்றதுக்கு நானும் ஒரு முக்கிய காரணமா இருந்தேன். 2018 2021 இந்த 2 வருஷத்துல சிஎஸ்கே காண்டி அதிக விக்கெட்டுகளை நான் தான் எடுத்தேன். அதனால இந்த வருஷமும் ஐபிஎல்ல சிஎஸ்கே டைட்டில வின் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாக்கூர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், தாக்கூர் சொன்ன மாதிரி 2021ல நம்ம டைட்டில வின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தாக்கூர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபைனல் மேட்சஸ்ல இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் அதிகமான விக்கெட்டை எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சாரு. அதனால இந்த தடவை தாக்கூர் திரும்ப சிஎஸ்கேக்கு வந்தோடனே பரவாயில்லப்பா, இந்த தடவை நமக்கு தான் டைட்டில் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கோர் பிளேயர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ கூட ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, சிஎஸ்கே எல்லாம் ஓகேப்பா, ஆனா இன்னும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை எடுத்துருக்கலாம், கோட்ஸி அதுக்கப்புறம் தில்சன் மதுசங்கா அந்த மாதிரி மும்பை தூக்குனாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கம்மியான கோடிக்கு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு எந்த ஃபாஸ்ட் பவுலரும் தேவையில்லப்பா, தாக்கூர் ஒரு ஆள் இருந்தா போதும், ஏன்னா இவர் மத்த டீம்ல தான் சொதப்புவாரு, சிஎஸ்கே காண்டி எப்ப விளையாட வராரோ அப்ப இவரோட பெர்ஃபார்மன்ஸே வேற லெவல்ல இருக்கும், தோனி எப்படியாவது பட்ட தீட்டி இவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே தாக்கூரோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல அந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு. அதனாலதான் அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒரு தடவை சொதப்பும் போது கூட எனக்கு தொடர்ந்து சிஎஸ்கே வாய்ப்பு கொடுத்தாங்க, அதே மாதிரி இப்போ திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கவே அப்படின்னு சொல்லிட்டு தாக்கூர் சொல்லியிருக்காரு. இந்த ஐபிஎல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். அதே சமயத்துல தாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை கிரவுண்ட்ல விளையாடும் போது சென்னை ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரவாரத்தை கொடுப்பாங்க, அதுலயும் தோனிக்காண்டி அவங்க கொடுக்குற ஆரவாரம் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் எங்கேயுமே கேட்டதில்ல, தோனிக்கு தான் இவ்வளவு தூரம் சத்தம் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பத்தி எல்லாம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாக்கூர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐபிஎல்ல தாக்கூர் பட்டைய கலப்புற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா, இல்ல என்ன பண்ணுவாரு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.